கானா பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் முகம் சுளிக்கும் வகையில் இருக்கிற காலங்கள் கடந்து இன்னைக்கு பிக் பாஸ்ல வினோத் அப்படின்ற ஒரு நபர் கானா பாடல்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்திருக்காரு. அதே போல பல இடங்கள்ல இது போல கானா கலைஞர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தையும் ஒரு பெருமையும் சேர்த்திருக்காரு அப்படின்னா அது மிகையாகாது. அதை பற்றி விரிவாக பேசுவதற்காக கானா கலைஞர் ஆண்ட்ரோஸ் நம்மளோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஆண்ட்ரோஸ். வணக்கம் சார். இப்போ கானா வினோத் இருக்கார் இல்லையா, அவர் உங்களுடைய சங்கத்தோட தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வழிகாட்டுதல் என்னென்ன மாதிரி இருந்திருக்கு? அவர் இயல்பாவே இப்படிதானா? ரொம்ப கோவப்படுறாரு, இயல்பாவே அப்படிதானா அவர்? இல்லை, அவரோட இயல்பே அதான். இப்போ என்னென்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இடையில கூட ஒரு கானா கலைஞர்கள் ஒரு பிரச்சனையாச்சு, தெரியும்ல. அது பிரச்சனையாகி ஸ்டேஷன் வரைக்கும் போகும்போது கூட அந்த ஸ்டேஷன்லேயே ஒரு காவல்துறை ஒரு இதுவாக பேசும்போது, இழிவாக பேசும்போது கூட அவர் அதுக்கேற்ற மாதிரி பளிச்சுன்னு சொல்லிட்டார், இந்த மாதிரி எங்களை பார்க்காதீங்க, என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் கரெக்டாக குரல் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினார். அப்போ எந்த சூழ்நிலையிலையும் கானா பாடகர்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா ஆளாக நிற்கிறது வினோத் அண்ணன் தான். அதே மாதிரி நான் முன்னாடி கூட சொல்லியிருப்பேன் பாருங்கள், கஞ்சா பாட்டு, இந்த ரவுடிசம் பாட்டு பாடவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் கானா சங்கத்தோட தலைவராக இருக்கார் இப்போது. அதனால் இந்த மாதிரி பாட்டு பாடாதீங்க, அதனால் என்ன விளைவுகள் வந்தாலும் சந்திக்கலாம். அவங்களுக்காண்டி பயந்து போயிட்டு இந்த பாட்டு பாடணும், கஞ்சா பாட்டு பாடணும், கீழேருந்து கேட்குறான் மாத்திரை பாட்டு பாடு, கஞ்சா பாட்டு பாடு, ரவுடி பாட்டு பாடுனா நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க. என்ன பண்ண போகிறான்? அடிக்க போகிறானா? அடிச்சுட்டு போட்டோம், கானாக்காண்டி நீங்கள் எது வேணால் இழங்க அப்படின்றாரு. இப்போ வினோத்துன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, பிக் பாஸ் வந்த பிறகு தான் அவருக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடியே அவருக்கான அங்கீகாரம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிக் பாஸ்லாம் இப்போ வந்தது தானேங்க. இதுக்கு முன்னாடியே அவர் அங்கீகாரம் பெற்றவர். ஏன்னா வினோத் இந்த சமூக இதுக்காண்டி நிறைய பாடல்கள் எழுதுவார். அதே மாதிரி கருத்துள்ள பாடல்கள் தான் எழுதுவார். இந்த எப்படி சொல்கிறது, உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரவுடிஸ் சாங்கை அறவே எழுத மாட்டார். ஆனால் அவரோட சாங்ஸ்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு சாங்லேயும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அது மாதிரி அவர் முன்னாடியே அந்த சாங்கெல்லாம் எழுதி பாடி அவர் முன்னாடியே அங்கீகாரம் பெற்றுட்டாரு. இது பிக் பாஸ் இப்போ தான் இதில் வந்தது என்னென்னா, இப்போ எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. இப்போ ஏன்னா வடசென்னையில் இருந்து ஒருத்தன் வேசார்படியிலேருந்து ராயபுரத்துலேருந்து ஒருத்தன் போகிறான்னா எல்லாம் நம்ம வெளியே இப்போ போனால் கூட எப்படி பார்ப்பாங்க, எந்த ஏரியாடா? வேசார்படியா அப்படின்னு வானுங்க. ஏன்னா நாங்கள் அந்த இடத்துல தான் இன்னும் எல்லாம் எங்களை பார்க்குறாங்களே தவிர இன்னும் எங்களை அப்படி வச்சு யாரும் பார்த்ததில்ல. இப்போ ஓட்டு கேட்க வராங்களா, அன்னைக்கு மட்டும்தான் நாங்கள் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஓட்டை வாங்கிட்டு போயிட்ட பிறகு அவங்கள நாங்கள் பார்க்குறதுக்கே 5 வருஷம் ஆகுது. ஏன்னா அந்த கவுன்சிலர் எங்கே போனார், எம்எல்ஏ எங்கே போனார், இன்னை வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. எங்கள் ஏரியாவில் கூட ஒரு 10 வருஷமாக ஒரு எம்எல்ஏ இருக்கார், நான் இன்னும் பார்த்ததே இல்லை. என் பேச காரில் போகும்போது பார்ப்போம், அவ்வளோதான். அந்த மாதிரி எங்களை அந்த ஓட்டு அப்போ பார்த்தா உண்டு. அப்போ தான் காவால் கூட இறங்குவாங்க, ட்ரைனேஜ் அவங்களே நோண்டுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, எல்லாம் அவங்களே பண்ணுவாங்க. சரி, அந்த மாதிரி இடத்துல இருந்து எங்கள் அண்ணன் போய் உள்ள இப்போ பிக் பாஸில் போனோன்னா இப்போ எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்குது. வேசார்பள்ளவனுக்கும் திறமை இருக்குது, ஒரு இது இருக்குல்ல. இப்போ அதனால் எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது கானா பாடல்களில் நிறைய கருத்துள்ள பாடல்கள் அவர் பாடியிருக்காருன்னு சொல்கிறீங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை மக்களுக்காக பாட முடியுமா? எனக்கு இப்போ இந்த ஷெராட்டோ பாட்டிலெல்லாம் உங்களுக்கு தெரியும். லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்டாதே, சார்ஜ் பிசி கிட்ட தேவையில்லாத மாட்டாதே, ஆர்சி புக்கை கேட்ட எல்லாரும் காட்டாது, நடு ரோட்டில் மாட்டிக்கின்னு ஐயோ மனு கத்தாது, உஷாரா இருக்க வேணும்டா, அந்த மின்ட்டு பிரிட்ஜி கீழே போனால் சிக்னல் ஆண்ட மாட்டிக்கு வேடா, நீ சிக்னல் ஆண்ட மாட்டிக்கு வேடா. அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, வயிற்றுல நோவு சீக்கிரம் சாவு, ஃபாஸ்ட்டு புட்டில் சாப்பிட்டீங்க நான் வாங்கிட்டேன்டா காவு, இந்த மாதிரிலாம் எழுதுவார். இப்போ லவ் சாங் ஒன்று எழுதியிருப்பார். ஏனோ உன்னை நான் பார்த்தேனோ, உன்னை பார்த்த அன்று என்னை மறந்தேனே, காணும் காட்சி எல்லாம் உந்தன் முகமோ முன்னே, எந்தன் கனவினில் கூட உந்தன் உருவம் பெண்ணே, கோயில் இல்லாமலே பூஜை நான் செய்கிறேன், எந்தன் காதல் பதிலுக்கு ஆண்ட்ரோஸ் காத்திருக்கிறேன், இது உனக்காகவே எழுதும் பாடலே, வினோத்து மனதில் இருக்கும் உண்மை காதலே அப்படின்னு பாடியிருப்பார் அண்ணன். ஆனால் வேளாங்கண்ணி சாங் கூட சொல்லுவா. வேளாங்கண்ணி சாங் கூட இன்னை வரைக்கும் அண்ணன் அது பிளாக் பஸ்டர் சாங்னு சொல்லலாம். இந்த பாட்டு
அம்மா வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம் நாகப்பட்டினம் கடந்து வந்துட்டோம் கடலோரம் வெள்ள கோபுரம் அதை பார்த்ததுமே ஆனந்தத்தில் அழுகதான் வரும் ஏத்தி வச்ச மெழுகு வத்தி எரியதம்மா உன்னை சுத்தி பாட வந்தேன் உம்மை பற்றி பிறந்ததம்மா நல்ல புத்தி மெழுகு ஒளியில் பார்த்தேனம்மா உன் முகத்தை ஏழை சிறுவனுக்கு கிடைத்திடுமா நல்ல வரத்தை ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடமா நல்ல வரத்தை. இந்த மாதிரி ஒவ்வொரு சாங்லையும் அண்ணனோட அந்த அங்கீகாரம் எப்போ கிடச்சிருச்சு இந்த பிக் பாஸ்னால, இப்போ எங்களுக்கும் கிடச்சிருக்கு, அவ்வளோதான். பிக் பாஸில் ஒரு 18 லட்சம் ரூபா டிக்கெட் டு ஃபினாலையில் ஃபைனல் வரைக்கும் போக வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட் திடீர்னு அந்த 18 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு வெளியே வந்தது பல கானா கலைஞர்களுக்கு வருத்தமா இல்லை மகிழ்ச்சியா இல்லை அவர் பண்ணது சரியா? இப்போ அவங்களுக்கு அது எப்படி இருந்தாலும் அண்ணன் ஜெயிக்க போகிற இதில் இருந்து அண்ணன் வெளியே வந்துட்டார் சொல்லிட்டு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வினோத் அண்ணன் இவ்வளோ பணம் இன்னும் நிறைய பணம் நம்ம அடிக்கணும் அப்படின்னு நினச்சி இல்லாமல் அவர் மனநிலை வந்து எப்படி இருந்தாலும் கடைசி சுச்சுவேஷனில் நம்ம வெற்றியாளராக இருந்தால் கூட உள்ளே எதாவது ஒரு குளறுபடி வந்து நம்மளை எலிமினேட் பண்ணுற அளவு கூட எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் வந்து வினோத் அண்ணா இது எடுத்துகிட்டு வந்தது சந்தோஷம்தான். ஏன்னா அவர் பண்ணது எனக்கு பொறுத்த வரைக்கும் அது நல்லது. எங்கள் கானா கலைஞர்களில் ஒரு சில பேர் வந்து அண்ணன் பண்ண தப்புன்றாங்க. அண்ணன் பண்ணது சரிதான். அண்ணன் அந்த சுச்சுவேஷனில் என்ன யோசிச்சாருலாம் தெரியாது. ஆனால் அந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே வந்து அவரோட நம்ம ராயபுரத்தில் வந்து இறங்கின பிறகு என்ன ஒரு களை கட்டிச்சு தெரியுமா? அந்த ராயபுரமே ஒரு திருவிழா குளத்தில் இருந்துச்சு. அண்ணன் ஏதோ அப்படியே எலெக்ஷன் கேம்பெயின் வந்த மாதிரி அண்ணன் கார் மேலே ஏறிக்கிட்டு எல்லாரும் அந்த கூலிங் கிளாஸ் போட்டு இப்படி கையை காட்டும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அண்ணன் எப்படி பழகிருக்கிறாருன்னு அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கூட்டம், அவங்க அந்த மக்களோட சந்தோஷம் அண்ணன் கூட வந்து அவ்வளோ அந்த ஒரு தெரு விடாமல் எல்லா தெருவு பசங்களும் அங்கே தான் இருந்தாங்க. அந்த தெருவை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஒரு நம்ம இப்போ வீராஸ் பக்கம் போனீங்கன்னா அந்த துணி வாங்குறதுக்கு கடல் மாதிரி இருக்குமே கூட்டம், அந்த மாதிரி கூட்டம் அன்றைக்கி இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வினோத் அண்ணன் பிக் பாஸ் போய் வெளியே வந்து எங்கள் வட சென்னைக்கும் ஒரு அங்கீகாரம் வினோத் அண்ணன் கொடுத்துட்டாரு. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இறந்த வீட்டிலிருந்து தான் இந்த கலையே உருவாச்சு அப்படின்ட்டு. ஏன் அந்த மாதிரி வேறு இடங்களில் அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. இது வந்து இங்கே வடச்சென்னை முழுக்க எப்படின்னா, ஒரு சாவு வீட்டில் உட்காந்து அவங்க நைட்டு தூங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு அந்த ஜாலியாக அவங்களோட பேர் மேலே வச்சு பாடுறது, இது வந்து அவங்க தூங்காமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும். அதனால தான் இந்த பாட்டுங்கள்லாம் நாங்கள் டெத் வீட்டில் பாடுவோம். இப்போ டெத் வீட்டில் என்ன மாதிரி வந்து ஒரு பாடலை பாடுவீங்க, பாடி காட்ட முடியுமா? எங்கடா போன சஞ்சய் எங்கடா போன தனியா எங்கடா போன நீ வாழ்ந்த கதை நான் மறக்கலடா நீ எங்களை விட்டு போகலடா கண்ணை மூடு நான் உன் முகந்தாண்டா நீ கண்ணை விட்டு தான் மறையலடா. இந்த மாதிரி அந்த அவங்களோட பேர் வச்சு பாடுவோம். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விலங்க சிந்து பாடணும். இந்த மாதிரி இருக்கிறத நாங்கள் கொஞ்சம் மாற்றி சந்தியாக்கும் இங்கே குமாருக்கும் கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒன்றா இங்கே கூடிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைக் நிறைய ஓட்டுறாங்க. அதன் மூலயமா விபத்து மூலயமா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதை நீங்கள் எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க கானாவில்? புது பைக்கை வாங்கின்னு வந்தேன் ஃப்ளைட்டை போல ஓட்டி பறந்தேன். புது பைக்கை வாங்கின்னு வந்தேன் ஃப்ளைட்டை போல ஓட்டி பறந்தேன். குறுக்க ஒரே மாடு வந்தது சடார்னு நானும் பிரேக் போட்டேன். ஏடா கூடமா கீழே உளுந்து கை காலை நானும் உடைச்சிக்கிட்டேன். கூடி நின்ன கூட்டம் கால் பண்ணது 108. ஐயோ வழி தாங்கவே முல்ல ஆம்புலன்ஸ் இன்னும் வரவே இல்லை. தாய் சொல்லும் போது கேட்கவே இல்லை இழந்தேன்டா என் காலை. இப்போ அதே போல ஒரு பொண்ணுக்காக
அவனோட உயிரை வந்து மாச்சிக்கிறான். இப்போ லவ் பண்ணுறான், ஒரு பொண்ணுக்காக ஒரு உயிரை மாச்சிக்கிறான், இல்லை அந்த காதல் அவனை விட்டு பிரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு பட்சம், அதை நீங்கள் வந்து எப்படி கொடுக்குறீங்க? உனக்காக வாழ்ந்தேண்டி நீ என்ன மறந்துட்ட, ஏன் செல்ல குட்டி நீ ஏன் உசிரில் கலந்துட்ட, காசு பணம் இல்லை நான் என்ன ஏண்டி மறந்துட்ட, பொண்டாட்டியா உன்னை நினைச்சேன் கனவா கலைஞ்சிட்ட, நீ என்னுடைய வாழ்க்கையில முக்கியன்னு நினைச்சிட்ட, இப்ப ஏண்டி நீயோ என்ன காகிதமா கசக்கிட்ட, நீ கூப்பிட்ட குரலுக்கு என்னான்னு கேட்காம வருவேன், இப்ப பணத்தை பார்த்து தான் தேடிட்ட இன்னொரு உறவை, அம்மான்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மா உந்தன் பேரை சொல்லி தான் உள்ளம் துடிக்கும், காசுக்காக கூட சுத்தம் சொந்த பந்தங்களும் 100, தாயே உன்னை போல மண்ணில் பாசம் காட்ட இங்கு யாரு, ஊட்டித்தான் வளர்த்த நிலா சோறு, அம்மான்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மா உந்தன் பேரை சொல்லி தான் உள்ளம் துடிக்கும். இப்போ நீங்கள் நிறைய நடைப்பயணங்கள், இந்த கோவில்களுக்காக நடைப்பயணங்கள் போகிறவங்களுக்காகலாம் ஒரு சில பாட்டுக்கள்லாம் எழுதியிருக்கீங்க, அதில் ஏதாவது ஒரு பாட்டு பாருங்கள். நடக்கிறோம் நாங்கள் வேளாங்கண்ணி நடக்கிறோம் நாங்கள் வேளாங்கண்ணி நடக்கிறோம், மனசில் உன்னை நினச்சி வேகமாக நடக்கிறோம், வரணும் எம்மா வரணும் நீங்கள் வழி துணையா, நீங்கள் எங்கள் வேண்டுதலை கேட்குறிய உடனடியா, வரணும் எம்மா வரணும் நீங்கள் வழி துணையா, எங்கள் வேண்டுதலை கேட்குறிய உடனடியா. ஆண்ட்ரோஸ், நீங்கள் நிறைய கானா பாடல்கள் வித்தியாசமான வேலை பாடிக்கிட்டு இருக்கீங்க. கானா பாடல்கள் அப்படின்றது எங்கேருந்து அது இயல்பாக உருவாகிறது, அது எப்படி வந்து இயல்பாக நீங்கள் பாடுறீங்க? இந்த கானா பாடல்ன்ற வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து இருக்குது. ஆனால் வந்து இதை வந்து நாங்கள் சரி இந்த குப்பத்தில் வந்து நாங்கள் பாடும்போது அது எங்கெங்கே பாடுவோம்னா இந்த சாவு வீட்டில் ஆரம்பித்தது தான் இது. இன்றைக்கி அது ஒரு படியாக ஒரு சினிமாவில் வர்றதுக்கு காரணம் வந்து தேவா. 1990 வந்து இது சினிமா பாடல்களாக வந்து வெளியிட்டோன்னு தான் இந்த கானாவுக்கும் இன்னும் கொஞ்சம் அங்கீகாரம் கிடச்சி இன்றைக்கி கலைஞர்கள் நிறைய பேர் கானா பாடிட்டு இருக்கவங்களாம் இன்றைக்கி சினிமாவில் பாடுறாங்க, பாட்டு எழுதுகிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஏரியாவிலேருந்து கானா பாடல்கள் சினிமாவில் போகும்போது கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போது வினோத் வந்து கானா பாடல் மூலியமாக உங்கள் ஏரியாவிலேருந்து உங்கள் வீட்டு 3வது வீடுலேருந்து இன்றைக்கி பிக் பாஸ்க்கு போயிருக்காரு. அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு? எங்களுக்கு இல்லை, இந்த கானா கலைஞர்களுக்கே ரொம்ப பெருமை. ஏன்னா ஒரு ராயபுரத்தில் இருந்து அவர் ரொம்ப சின்ன அந்த பாடல்கள், அவர் பாடல்லாம் பார்த்திங்கன்னா யாரையும் வருத்தப்படுற மாதிரியே இருக்காது. அவர் ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லா பாட்டுமே. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கப்புறம் சினிமாவில் பாட்டு எழுதுறது, மெட்ராஸ் படம், சார்பேட்டா நிறைய படத்தில் அண்ணன் பாடியிருக்காரு. இப்போ பிக் பாஸில் போனது எங்களுக்கு இன்னும் பெருமை. இப்போது அவர் எப்போ வந்து கானா கலைஞர் அப்படின்றத தாண்டி அந்த பிக் பாஸ் வீடு முழுக்க இன்றைக்கி வந்து வினோத் நாள் தான் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கானா பாடல்கள் மூலியமாக அவர் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவராக கருதப்பட்டாரோ, ஒரு நீங்கள் அவர் கூட பழகிருக்கீங்க, உண்மையாலுமே அவர் எப்படி சொல்கிறதுனா, இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் நடிச்சுலாம் பேச மாட்டார், நான் தான். ஏன்னா என்ன இருக்கோ அதை அப்போவே சொல்லிடுவார். இந்த அந்த என்ன சொல்லுவாங்க, ஐஸ் வைக்கிறோம், இவருக்கு வந்து இது பண்ணலாம், அந்த மாதிரி பண்ண மாட்டார். எது இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக பேசிடுவார். ஒரு நல்ல மனுஷன், ஹெல்ப்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் அது வெளியே கொஞ்சம் ஒரு பேருக்கு தான் தெரியும், ஆனால் நிறைய பண்ணியிருக்காரு. அதை தவிர அவருக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் அந்த ராயபுரம் பகுதியில் வந்து அவர் வீடை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஒரு ஓலக்கொட்டா தான். இன்னை வரைக்கும் அண்ணன் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறாரு. இப்போ வந்து நம்ம வேசர்படி சர்மா நகரில் இருக்கிறாரு. இன்னை வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த பிக் பாஸ் போயிட்டு அவர் வந்தோடனே எங்கள் எல்லாருக்குமே பெருமையாக தான் இருந்துச்சு. இல்லை, அவர் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காருன்றீங்க. உங்களை மாதிரி கலைஞர்களை எந்த அளவுக்கு அவர் உருவாக்கியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ கலைஞர்களை வந்து ஒரு லாயராக வந்து உருவாக்குறதுக்கு ஆம்ஸ்ட்ராங் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தார். அதே போல் வினோத் வந்து எத்தனையோ கானா கலைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையா? ஆமாம், உண்மைதான். இப்போது எனக்கு வந்து அண்ணே எனக்கு இந்த டோலாக் அடித்து பாட வரலண்ணே, எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணும், அவர் உட்காந்து சொல்லி தருவார். இப்படி பண்ணுறா பாடுறா.
அந்த பாட்டை கற்றுத் தருவார். ஒரு கானா கலைஞர்களுக்கு அவர் மோட்டிவாக இருப்பார். அதே மாதிரி எந்த கச்சேரிலையுமே சரி இந்த கஞ்சா பாட்டு, இந்த ரவுடிசம் பாட்டு மட்டும் எந்த சூழ்நிலையிலும் பாட மாட்டார். அது எவ்வளோ பெரிய கச்சேரி வேணா இருக்கட்டும், அவர் வந்து நீ வெட்டு அடிப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட பாடலே பாட மாட்டார். இன்றைக்கி இடையில கூட கானா கலைஞர்கள்லாம் கூப்பிட்டு இதே வார்த்தை தான் சொன்னார். யாரும் வந்து கஞ்சா பாட்டு பாடாதீங்கடா, அப்படின்னா அடிக்க போகிறாங்களா வெட்ட போகிறாங்களா, எதுன்னு தான் பண்ணிட்டு போட்டோம், கானா காண்டி சாவுங்கடான்றாரு. பல கேள்விகள் பல முனைகளில் பதில் சொன்னீங்க. கானா பாடல்கள் மூலியமாகவே பல விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. மனமார்ந்த நன்றி. நன்றி சார், நன்றி.